ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாக்காய் 65 வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பலாக்காயை வந்துட்டு குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி வந்துட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி இல்லைனா அருவாமனை எதுலையாவது வந்துட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க. இதை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு அப்படியே குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த நாரெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா வந்து இதோட சேர்த்துக்கலாம். லெமன் வேணும்னா ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமனும் ஆட் பண்ணலை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சிக்கன் 65க்கு வந்துட்டு எப்படி செய்வோமோ அது மாதிரி வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். வெஜ் லவர்ஸ்க்கு வந்துட்டு இது சூப்பரான டிஷ்ஷு. காலிஃப்ளவர் 65, மஷ்ரூம் 65, பன்னீர் 65ல் இப்போ வந்துட்டு நம்மளோட பலாக்காய் 65ம் சூப்பராக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 பேட்சாக வந்துட்டு பொரிச்சு எடுக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி 1 பாட் ரைஸுக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பலாக்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.